5 பேர் வந்துட்டாங்க. 6ஆவதா ஒரு நபர் வரார் பாருங்க. உணர்த்த உணர்தலின் ஆன்மா உணர்வு. இது யார சொல்றாரு? இதாங்க பிரம்மமே ஆன்மான்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு. பிரம்மம் தான் ஆன்மா, ஆன்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு. பாருங்க, கருவிகளோடு கூடிய போதும், கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல், நாமெல்லாம் இருக்கிறோங்க, நமக்கு இறைவன் அழகான உறுப்புகளை தேகமாக கூட்டி நமக்கு வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் நல்லா பார்க்க முடியுது, கேட்க முடியுது, எல்லாம் நல்லா இயங்குது. சரி, இத்தனையும் கொடுத்திருக்கிற நிலையில இதை வச்சுக்கிட்டு நான் யாருக்கு கண்டுபிடிங்க. நல்ல கண் உங்களுக்கு, நல்ல கேட்கும் திறன் இருக்கிறது, நல்லா சுவைக்கும் திறன் இருக்கிறது, எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே பழுது இல்லை. இவ்வளவு அருமையான கருவியை வச்சுக்கிட்டு நீங்க யாரும் கண்டுபிடிங்கன்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா என்ன? ஒருபோதும் முடியாது. ஏன்? பாருங்க, விளக்கத்தை படிங்க. கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல் உணர்த்த உணர்கின்ற சித்தறிவை உடையது ஆன்மா. நம்ம முதல் வகுப்புல படிச்சோம், உயிர் என்பது அறிவிக்க அறிவது, சடம் என்ற பாசப்பொருள் அறிவித்தாலும் அறியாதது, சிவம் தானே அறிவது. இப்ப இறைவன் என்பவன் தானே அறிபவன், அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நாம யாரு? சொல்லி கொடுத்தா தான் அறிவோம். அது சொல்லி கொடுத்த உடனே அறிவாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் அறிவேன். நீங்க என்ன ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே? நீ சொல்லிக்கிட்டே இருக்கியா? நீ முதல்ல, நான் அப்புறம் மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்குவேன். இதுதாங்க நம்ம லட்சணம். ஏன்? அறிதலும் மறத்தலும், மறத்தலும் அறிதலும் நமக்கு இலக்கணம். மறத்தலே இலக்கணம் அல்ல, அறிதலே இலக்கணம் அல்ல, ரெண்டும் நமக்கு இலக்கணம். மறந்து அறியணும், அப்புறம் அறிதலுக்கு மறந்து. இப்படி நினைச்சு பார்த்தா எத்தனை அறிந்ததெல்லாம் மறந்து போச்சு. எதெல்லாம் வேண்டாம்னா அதெல்லாம் வந்து நிற்கிது, எது வேணுமோ அது வரமாட்டேங்குது. என்ன பண்றது? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மறக்க தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாதான்னு பாட்டு பாடி இருக்க வேண்டிய நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கேன் ஒழிய, நான் உன்னை நினைக்கிறேன், நீ என்ன நினைச்சியான்னு தெரியலையே. எத்தனை பாட்டு வேணும்? சினிமா பாட்டு ஏற்பட்டு இருக்குது, நம்ம பாட்டுலாம் அப்புறம் வேணும் இல்லைங்களா? தேவார பாட்டு மறக்கும் மனத்தினை மாற்றி நாவியை வற்புறுத்தி. உயிரின் இலக்கணம் என்னன்னா அறிவிக்க அறிவது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படித்தாங்க அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒன்றை யாரும் சொல்லிக் கொடுக்காம நானே அறிந்து கொண்டேன் என்பது ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே. தமிழ் படிச்சனே அந்த எழுத்த படிக்கிற எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னுமே ஒழுங்கா படிக்கும். ராணாவை தகராறு இருக்கு, அப்புறம் தகராறு இருக்கு, அப்புறம் தகராறு இருக்கு, எத்தனை பிரச்சனை இருக்கு. ஆனா நம்மளாம் தமிழர், நம்ம தமிழ் தெரியுமே. அவங்க சரி ஒரு வாக்கியத்தை எழுதி புரியான்னு கேட்டா அப்பதான் தெரியும் எந்த எதை போட்டோன்னு தெரியாம போட்டு போவாங்க. அப்ப நம்ம படிச்ச லட்சணம் அவ்வளவுதான் தெரியுது. அப்ப என்ன தெரியுது? அறிவிக்க அறிவது உயிர். யார் அறிவிக்கணும்? முதல்வன் அறிவித்தாலன்றி உயிர் அறியாது. நீங்க முதல்வனே ஆன்மான்னு சொன்னீங்கன்னா தானே அறிகிற அறிவு வந்துருக்கணுமா இல்லையா? நீதாயா கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இந்த யோகா வகுப்புலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வேற மாதிரி இருக்கும். அவங்க கடைசியில கொண்டாந்து ஒரு புள்ளி நிறுத்துவாங்க பாருங்க. யாராவது போயிருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஏன்? கடவுள் யார்? நீயே கடவுள். அது வரைக்கும் பத்மாசனம், கூர்மாசனம், அந்தாசனம், இந்தாசனம், இந்த மூச்சு பேச்சு, அந்த மூச்சு பேச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. ரொம்ப அருமையா இருக்காங்க. கடைசியில உயிர்னா என்ன, கடவுள்னா என்னன்னா
தம்பி ரெண்டும் வேற இல்லை, நீ தான் கடவுள்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அங்க வந்து நிற்கும் பாருங்க, நீங்க அது வரைக்கும் கைலாயம் போயிட்டு இருக்கமான்னு தெரியும், அப்பதான் தெரியும் யூடியூப் ரோட் போயிட்டு தெரியும். ஐயோ வண்டி போயிடுச்சு, ஆமாயா போயிடுச்சு, என்ன பண்றது, பிறவியும் போயிடும். அதனால உயிர் என்ற பொருள் பிரம்மம் அல்ல, பிரம்மம் உயிர் அல்ல. ஏன் பிரம்மத்துக்கு தானே அறிகிற அறிவு, என் அறிவு அப்படி இல்லையே. ஒருவேளை நம்ம அது இருந்துன்னு என்ன ஆகும், மெய்கண்டாருக்கு முன் சொல்ல வேண்டிய வேலை இல்லை. அவரு ஒரு அப்படியே சொல்லியிருந்தால் நாம் இந்த வகுப்பு நடத்த வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஏன் புத்தகத்தை கொடுத்தா நாமளே படிச்சுட்டு போகலாம். இது வேற நீங்க வேற உட்காந்துக்கிட்டு இடம் வேற போட்டு சோறு வேற போட்டுக்கிட்டு 3 மாதத்துக்கு வகுப்பு வந்துருமா. புத்தகத்தை கொடுங்க, சிவஞான போதும் தானே, படிச்சா தெரிஞ்சுக்கும் போது. படிச்சா தெரிய மாட்டேங்கிறதால வகுப்பா நடத்த வேண்டியது இருக்குது. சார் நீங்க வகுப்பு போட்டு நடத்துக்கிறேன் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா, சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கலாம், கேட்டுட்டு இருக்கிறதால தெரிஞ்சுட்டு நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சிச்சியா போனது கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி பல வகையாத்தான் உட்கார்ந்து இருக்கிறமே ஒழிய எல்லாரும் ஒரே தரத்துல இல்லை அப்படின்னு வளர்த்த வாத்தியாருக்கு தெரியும். அப்படிதான் ரொம்ப போச்சு. எனவே நம்ம அறிவின் லட்சணம் என்னன்னு கேட்டா, அறிவித்தால் அறிதல். அப்படி அறிகிற பொழுதும் ஒரு முறை அறிவித்தால் அறிவது சில உயிர்களுக்கு, சில உயிர்கள் சில முறை அறிவிக்க வேண்டும், சில உயிருக்கு பல முறை அறிவிக்க வேண்டும், சில உயிருக்கு அறிவித்து பயனே இருக்காது. நாம் எந்த தன்மையில் இருக்க போகிறோம் என்பது அவரவருக்கு தெரியும் என்பதனால அறிவிக்க அறிவது உயிர், பிரம்மம் அறிவிக்காமலே அறிவது. எனவே நீ சொல்லுகிற பிரம்மமே ஆன்மா என்ற கூற்று பொருந்தாது. அப்படியே 6வது பகுதி வரை படிங்க. உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலர், கருவிகளோடு கூடிய போதும் தன்னுடைய தன்மை இது என்று உணராமல் உணர்த்த உணர்கின்ற சிற்றறிவை உடையது ஆன்மா. அத்தகைய ஆன்மா மறந்து மறந்து அறியும். முதல்வனாகிய பிரம்மம் அவ்வாறு இல்லாமல் அறிந்தவாறே முழுவதும் அறிந்து நிற்கும் பேரறிவு உடையவர். அவனுக்கு என்ன கிடையாது, மறத்தலே கிடையாது. நமக்கு மறத்தலை தவிர ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. எனவே பேரறிவு உடையவர் ஆதலால் பேரறிவுடைய பிரம்மமாகிய முதல்வனுக்கு வேறாக சிற்றறிவுடையதாய் உணர்த்த உணர்வு தன்மையராய ஆன்மா தனியே உண்டு என்பதாகும். எடுத்துக்காட்டு மேற்கோள்லாம் படிக்கல, மெய்கண்டார் அங்க என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல இல்லைங்களா. இங்க கொடுக்குற உரையிலேயே இப்படி போட்டிருக்கிறாரே, நான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. எனவே பிரம்மம் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. 7வது